வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். உட்காருங்க. ஆ சாருக்கு ஒரு கப் காஃபி. மேடம், இப்பதான் அடிக்கிற வெயிலுக்கு வெளியில சில்லுன்னு ஒரு மோர் குடிச்சிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சார், அப்புறம் இந்த ஃபைலை ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க. நகேந்திரன் சார், கலைஞர் நகர்ல 4 கிரவுண்ட்ல கட்டினா ஒரு பழைய வீடு. அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ விலைக்கு வந்திருக்கு. அதை வாங்கி பிளாட்ஸ் போட்டுடலாமா? நல்ல யோசனை தான் சார். ஆனா அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா கவனமா பார்த்து வாங்கணும். என்ன நகேந்திரன், ஏதோ புதுசா ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி சொல்றீங்க? நாம எப்பவும் பண்றது தானே. எப்பவும் பண்றது தான் சார். ஆனா இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறவங்க எல்லாம் புதுசா ஃப்ராடு தானே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உஷாரா இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. சார், பெரியார் நகர் பக்கத்துல நீங்க சொல்ற மாதிரி 90ல கட்டின பழைய வீட்டோட ப்ராப்பர்ட்டி ஒன்று விலைக்கு வந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி அப்பா பேர்ல இருக்கிறதுனால அவரோட 2 பசங்களும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அப்பா உயிரோட இருக்கும்போதே போலியா டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி ப்ராப்பர்ட்டியை விற்க பார்த்துருக்காங்க. நல்ல வேலை, ரெஜிஸ்டர் பண்ணும்போது செத்து போனதா சொன்ன அப்பா உயிரோட வந்துட்டாரு. என்னங்க சொல்றீங்க? பசங்க 2 பேரும் அப்பாவுக்கு தெரியாம வீட்டை விற்க இப்படி ஒரு ஃப்ராட தானே பண்ணிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி இங்க பக்கத்துல பெரியார் நகர்ல தான் இருக்கு. கஸ்தூரி இல்லன்னு பேரு. கஸ்தூரி இல்லம்மா. ஓனர் பேரு? அவர் பேர் சுந்தரம். சுந்தரமா? பசங்க பேரு பிரபு, அருள்.